வணக்கம். நீங்க ஐடி துறையில வேலை செய்றீங்களா? இல்ல உங்க நண்பர்களோ உறவினர்களோ யாராச்சும் ஐடில இருக்காங்களா? அப்போ இந்த அலசல் உங்களுக்காக தான். ஏன்னா நம்ம கண் முன்னாடி சுமார் 22 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மிகப் பெரிய துறை ஒரு பெரிய ஆபத்தோட விளிம்புல நிக்குது. அதோட எதிர்காலமே இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். 1996ஆம் வருஷத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். போட்டோகிராஃபினா அது கோடாக் தான், வேற பேச்சே கிடையாது. 1,40,000 ஊழியர்கள், பல பில்லியன் டாலர் வருமானனும் ஒரு சாம்ராஜ்யமே நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ஒரே ஒரு தப்பு செஞ்சாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே வந்த டிஜிட்டல் புரட்சிய சரியா புரிஞ்சுக்கல, இல்லனா கண்டுக்காம விட்டுட்டாங்க. அதோட விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு கோடாக்குங்கிறது வெறும் ஒரு வரலாற்று பாடமா மட்டுமே இருக்கு. இப்போ இதே மாதிரி ஒரு கேள்விதான் நம்ம முன்னாடி நிக்குது. கோடாக் செஞ்ச அதே தப்ப இன்னைக்கு நம்ம இந்தியாவோட 22 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐடி துறை திரும்பவும் செய்தா? நாம இப்ப பார்க்க போறது வெறும் பங்குச்சந்தை சரிவை பத்தி மட்டும் அல்ல. இது ஒரு ஒட்டுமொத்த துறையோட இருத்தலுக்கான நெருக்கடி. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்த வச்சு இந்த துறை இவ்வளவு பிரம்மாண்டமா வளர்ந்துச்சோ அதே விஷயம்தான் இன்னைக்கு அத ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அது எப்படின்னு தான் பார்க்க போறோம். கடந்த 30 வருஷமா நம்ம இந்திய ஐடி நிறுவனங்கள் ஒரு உடைக்கவே முடியாத கோட்டைய ஒரு அபேத் கிலாவே கட்டி வச்சிருந்தாங்க. இந்த கோட்டையோட பலமே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். மனுஷங்க வேலை செய்யற நேரத்தை கணக்கு போட்டு அதுக்கு பில் போடுறது. உந்த பிசினஸ் மாடலுக்கு பேரு FTE மாடல், அதாவது ஃபுல் டைம் ஈக்குவேலண்ட். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு புரோகிராமரோட நேரத்தை ஒரு டாக்ஸி மீட்டர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. எவ்ளோ நேரம் வேலை ஓடுதோ அவ்வளோ பில் ஏறிட்டே இருக்கும். எவ்வளோ அதிகமா ஆட்களை வேலைக்கு வைக்கிறாங்களோ அவ்வளோ மீட்டர்கள் ஓடும். பில்லும் பெருசாகும், லாபமும் அதிகமாகும். இது சிலர் மனித மணி நேரங்களுக்கான தரகு வேலைன்னு கூட சொல்வாங்க. இதுதான் இத்தனை வருஷமா அவங்களோட வெற்றி ஃபார்முலா. ஆனா February 23, 2026ல இந்த அசைக்க முடியாத கோட்டையில ஒரு பெரிய விரிசல் விழுந்துச்சு. ஆந்த்ரோபிக்னு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒரு புது AI டூல அறிமுகப்படுத்தினாங்க. அது வரைக்கும் இது சாத்தியமே இல்லைன்னு நினைச்ச ஒரு விஷயத்த அந்த AI செஞ்சு காட்டுச்சு. பழைய சிஸ்டம் படி பார்த்தா ஒரு பெரிய வேலைய முடிக்க ஆயிரக்கணக்கான கோடிகர் தேவைப்படுவாங்க. பல மாசங்களாகும். வேலை செஞ்ச ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பில் போடுவாங்க. ஆனா இந்த ஆந்த்ரோபிக்கோட புது AI அதே வேலைய வெறும் நிமிஷங்கள்ல செஞ்சு முடிக்குது. இங்க பில் மணி நேரத்துக்கு கிடையாது. வேலை முடிஞ்சு என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டுக்கு மட்டும்தான் பில். யோசிச்சு பாருங்க, நீங்க புக் பண்ண டாக்ஸி எவ்வளோ தூரம் போச்சுன்னு கணக்கு போடாம நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் மட்டும் பணம் கேட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இது. இத மொத்த பிசினஸ் மாடலையுமே தலைகீழா புரட்டி போடுது. சரி, இந்த டெக்னாலஜி மாற்றத்தோட உடனடி விளைவு என்னவா இருந்துச்சு? பங்குச்சந்தையில ஒரு பெரிய ரத்தக்களரி. வரப்போற சுனாமியோட முதல் அலைய உணர்ந்த முதலீட்டாளர்கள் தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஓட ஆரம்பிச்சாங்க. இந்த மாற்றத்தோட முதல் அடி விழுந்தது IBMக்கு தான். அவங்களோட பங்குகள் ஒரே நாளில 13% மேல சரிஞ்சுது. இது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய வீழ்ச்சி. இதுக்கு காரணம் அவங்களோட முக்கியமான பிசினஸ், அதாவது பழைய கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸை அப்டேட் பண்ற வேலை இனிமே AIயே செஞ்சிடுங்கிற பயம்தான். அவங்க கோட்டையோட அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுடுச்சு. இந்த அதிர்ச்சியால இந்தியாவையும் விட்டு வைக்கல. February 2026 இந்திய ஐடி துறைக்கு கடந்த 17 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான மாசமா அமைஞ்சது. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 21% சரிஞ்சது. இது 2008 உலக பொருளாதார நெருக்கடியப்போ ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு சமம். ஆனா இந்த தடவை வில்லன் எந்த பேங்க்கும் கிடையாது, ஜெனரேட்டிவ் AI மட்டும்தான். இதோட மொத்த விளைவு TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL மாதிரி இந்திய ஐடி துறையோட தூண்களா இருந்த கம்பெனிகள், அவங்களோட முதலீட்டாளர்கள் ஒரே மாசத்துல இழந்த தொகை எவ்வளோ தெரியுமா? சுமார் 5.7 லட்சம் கோடி ரூபாய். இந்த நம்பர் மார்க்கெட்ல இருந்த வெறும் கவலைய காட்டல, ஒரு ஆழமான பீதிய காட்டுச்சு. இந்த உடனடி வீழ்ச்சியெல்லாம் ஒரு பெரிய புயலோட ஆரம்பம்தான். நிதித்துறை வல்லுநர்கள் இப்போ ஆபாயச்சங்கு ஊத ஆரம்பிச்சிருக்காங்க. உலகத்தோட முன்னணி நிதி ஆய்வாளர்கள் எல்லாரும் இப்போ ஒரே குரல்ல எச்சரிக்கை செய்றாங்க. சிட்ரோனி ரிசர்ச்ல இருந்து ஜெஃப்ரீஸ் வரைக்கும் அவங்க சொல்றது ஒண்ணுதான். கான்ட்ராக்ட்ஸ் கேன்சல் ஆகும், கம்பெனிகளோட மதிப்பு பாதியா குறைய வாய்ப்பு இருக்கு, வருமானம் நேரடியா பாதிக்கப்படும். ஏன்னா ஆட்டத்தோட விதிகளே மொத்தமா மாறிடுச்சு. இனிமே கஸ்டமர்ஸ் நீங்க எவ்வளவு நேரம் வேலை செஞ்சீங்கன்னு பார்க்க மாட்டாங்க, என்ன ரிசல்ட் கொடுத்தீங்கன்னு மட்டும்தான் பார்ப்பாங்க.
சிட்ரானி ரீசர்ச் அவங்களோட ரிப்போர்ட்ல ஒரு புது கொஞ்சம் பயமுறுத்துற வார்த்தையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுதான் கோஸ்ட் ஜிடிபி. அப்படின்னா என்னன்னா, ஏஐயால கம்பெனிகளோட உற்பத்தி திறனும் லாபமும் அதிகமாகும். ஆனா அதே நேரத்துல வேலை வாய்ப்புகளும் சம்பளமும் மாயமா மறைஞ்சு போயிடும். இது ஒரு முரண்பாடான ஆனா நிஜமாக போற ஆபத்து. நாம ஐடின்னு பேசினாலே நடுத்தர வர்க்கத்தோட முதல் கவலை வேலை போயிடுமோங்கிறது தான். ஆனா உண்மை என்னன்னா, இந்த சுனாமில வேலை இழப்புங்கிறது ஒரு பக்க விளைவுதான். உண்மையான கதை என்னன்னா, கம்பெனிகள் இத்தனை வருஷமா பில் போட்டோம், லாபம் பார்த்தோம், கட்டி எழுப்பி அந்த முழு பிசினஸ் மாடலே உடைய போகுதுங்கிறது தான். கோடிங்கிறது இப்போ ஒரு சாதாரண பொருள் மாதிரி ஆயிடுச்சு. இந்த நெருக்கடிங்கிற தீ கோடிங்ல ஆரம்பிச்சு இப்போ மத்த இடங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. சைபர் செக்யூரிட்டி மாதிரி ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு துறைகள் கூட இதுல இருந்து தப்ப முடியல. முன்னெல்லாம் ஹேக்கர்ஸோட தாக்குதலை கண்டுபிடிக்க ஒரு பெரிய டீம் தேவைப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு ஏஐ அவங்கள விட வேகமா ஆபத்துகளை கண்டுபிடிக்குது. அதனால குயிக் ஹீல் மாதிரியான கம்பெனிகளோட பங்குகளும் சரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஐடி துறை தன்னோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான கேள்விக்கு முன்னாடி நிக்குது. ஃபர்ஸ்ட் குளோபலைட் சேர்ந்த தேவினா மெஹ்ரா இந்த நிலைய ரொம்ப சரியா சொல்றாங்க. கம்பெனிகளோட போர்ட் ரூம்கள்ல கூட கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத வேகத்துல மாற்றம் நடந்துட்டு இருக்கு. இந்த வேகம்தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய சவால். அதனால நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இத்தனை நாளா நம்ம வேலை தப்பிக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வியா இருந்துச்சு. ஆனா இப்போ கேள்வி முழுசா மாறிடுச்சு. புது கேள்வி என்னன்னா, நம்ம கம்பெனிகள் தப்பிக்குமா என்பதுதான். ஆபத்து தனிப்பட்ட நபர்கள்கிட்ட இருந்து நிறுவனங்களோட இருப்புக்கே நகர்ந்துருச்சு. வரலாறு நமக்கு திரும்ப திரும்ப ஒரே ஒரு பாடத்தை தான் சொல்லிக் கொடுக்குது. ஒரு புது டெக்னாலஜி அலை வரும்போது அது சிலரை மேல தூக்கிவிடும், பல ஜாம்பவான்களை மூழ்கடிச்சிடும். இன்னைக்கு நம்ம இந்திய ஐடி துறை அதோட கோடாக் தருணத்தை சந்திச்சுட்டு இருக்கு. இந்த புது யுகத்துல தப்பி பிழைக்கிறதுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்கு. உன்னை நீயே மாத்திக்கோ, இல்லைன்னா நீ அடிக்கப்படுவாய். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க.